இந்த AutoCAD tutorial வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைனமிக் பிளாக் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சில ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு டைனமிக்கான ஒரு ஐ செக்ஷன், அதாவது ஸ்டீல் ஐ செக்ஷன் காலமாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. AutoCAD ஒரு பேசிக் லெவல்லேருந்து அப் டு ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் வரைக்கும் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது கற்றுக்கலாம் அப்படின்றத நம்ம சேனலில் கற்றுக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு ஐ செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டைனமிக் பிளாக் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செக்ஷன்ஸ் நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்டேட் ஆகிற மாதிரியான ஒரு டைனமிக் பிளாக்கு. இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம எப்படி ஒரு ஐ செக்ஷன் க்ரியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ண வேண்டியதான். ஸோ இது மட்டும் இல்லாமல் டைனமிக் பிளாக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லா ஆப்ஷன்ஸையும் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவேன். யார் யாருக்கெல்லாம் வந்து டைனமிக் பிளாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்கெல்லாம் பாருங்கள், நிறைய கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டூலு, ஆனால் நம்ம டைமை வந்து நிறையா சேவ் பண்ணும். இப்போ இந்த ஐ செக்ஷனை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஐ செக்ஷன் க்ரியேட் பண்ணி நிறைய டைம் ரீயூஸ் ஆகும். ஸோ அதோட வேல்யூ, அதோட ஒர்த்து வந்து எவ்வளோ டைமை சேவ் பண்ணுது அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு டைனமிக் பிளாக் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் நிறையா உள்ள. நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் முடிய வேண்டிய ஜாப் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்லலாம் நீங்கள் முடிச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், எல்லாத்தையும் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கூட கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஐ செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. வேறு என்ன பண்ணணும், இதில் ஃபில்லட் பண்ணணுமா? ஆமாம், ஃபில்லட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு ரேடியஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பேசிக்கான ஐ செக்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இதை நார்மலாக பிளாக் பண்ணுற மாதிரி பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வந்து நான் டைனமிக் காலம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பிளாக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி வந்து நம்ம டைனமிக்காக மாற்றுறது, இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் பிளாக்காக இருக்கும். இந்த டைனமிக்காக மாற்றுறது எப்படி அப்படின்றது தான் இனிமேல் பார்க்க போகிறோம். பிளாக் எடிட்டர் போய்க்கோங்க. பிளாக் எடிட்டரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து கரெக்டான கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணணும். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு டைனமிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகாது உங்களோட பிளாக்கு. ஏதோ நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸடாக இருக்கும், ஒரு பாயிண்ட் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றது பெருசாக ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாக்ஸ் வந்து ரீட் பண்ணினாலே தெரியும் அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது. ஸோ கோஇன்சிடென்ஸ், பெர்பெண்டிகுலர், பேரலல், டேஞ்சன்ட், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், கொலீனியர், கான்சென்ட்ரிக், ஸ்மூத், சிமெட்ரிக், ஈக்குவல், ஃபிக்ஸ் அப்படின்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன்ஸ் தான். நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், இந்த மேத்தமெட்டிக்கலாக உள்ள கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் எல்லாமே. பெருசாக அதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ கரெக்டான கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து நீங்கள் கரெக்டான இதில் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற பிளாக் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். அதாவது இந்த பிளாக் வந்து இதே ஷேப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன். இதே ஷேப்பில் இருக்கணும், ஐ ஷேப்லேயே இருக்கணும் அப்படின்னு
நம்ம இந்த பிளாக்குக்கு கொடுக்குற ஆர்டர் தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸு. ஸோ அதை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக கன்ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டாலும் பிளாக் வந்து ஒழுங்காக ரியாக்ட் ஆகாது. அங்கங்கே உங்களுக்கு பிரேக் ஆகிட்டு போயிடும் அந்த மாதிரி டைமில். அதே நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே கன்ஸ்ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா அது ஓவர் கன்ஸ்ட்ரெயின் காட்டும். ஸோ அதான் அதோட மேக்ஸிமம் லிமிட்டு. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படின்னு புரியாதவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி பாருங்கள். கன்ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பாயிண்ட்டை வந்து பிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியும். அது வந்து கன்ஸ்ட்ரெயின்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்றது. ஸோ இதை பற்றியும் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் போட்டிருப்போம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எப்படி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி கன்ஸ்ட்ரெயின் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றியோ. ஸோ தெரியாதவங்க அதையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜஸ்ட் நான் பிக் பண்ணி இழுத்தேன், எல்லாமே ஈக்குவலாக உங்களுக்கு ட்ராக் ஆகுது. இப்போ லெஃப்ட் சைடில் மட்டும் தனியாக ட்ராக் ஆகுது. ஸோ சிமெட்ரிக்காக கொடுக்குறேன். இப்போ நான் ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக்காக 2 சைடு மூவ் ஆகும். ஸோ இதுதான் அந்த கன்ஸ்ட்ரெயினுக்கான வேலை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயினும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, சிமெட்ரிக்காக தான் ஆகுது. நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்க, கன்ஸ்ட்ரெயின் ஷோ பண்ணுறது ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்னா நம்ம கன்ஸ்ட்ரெயின் காட்ட மாட்டேங்குது. ஓகே, ஐ திங்க் 100% கரெக்டாக பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ பக்காவாக ரியாக்ட் ஆகுது. இன்னும் ஒன்று சென்டர் பாயிண்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டை வச்சு சென்டர் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸட் ஆகிரும். அதை வச்சு உங்களுக்கு வந்து பிளாக் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணுறோம், டைனமிக் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்னென்ன தேவையோ அந்த டைமென்ஷன், எடிட்டபிள் டைமென்ஷன்ஸ் என்ன வேணுமோ அதெல்லாம் செட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பியோட வேல்யூ மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை எடிட் பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ 50 கொடுத்தேன், ஒர்க் ஆகுது. 500 கொடுத்தாலும் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம பீன்ற அப்ளை பண்ணிக்க கன்ஸ்ட்ரெயின் வந்து கரெக்டாக அதோட ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்தது வெர்டிக்கல், அதாவது டெப்த்து. பீன்றது பெர்த்து, டீன்றது டெப்த்து. ஸோ அது முன்னாடி திக்னஸ் ஆஃப் ஃப்ளாஞ்ச். ஸோ டிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதோட வேல்யூ. கீழே பாட்டமில் மொத்த டெப்த்து. ஸோ டி வந்து டியும் கொடுத்தாச்சு, ஃப்ளாஞ்ச் வித்தும் கொடுத்தாச்சு. ஸோ வெப்போட திக்னஸ் ஆகுது. ஸோ டிடபிள்யூன்னு கொடுக்குறேன், திக்னஸ் ஆஃப் வெப்பு. ஸோ அதோட வேல்யூவும் நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து ரேடியஸ், ரூட் ரேடியஸு. ஸோ அதோட வேல்யூ வந்து அதுக்கு 6ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். அதில் ஒரு ஐ செக்ஷன் தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் அசைன் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் லெஃப்ட்டில் காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு பிஏ வந்து 215 மாற்றுறேன், ஒர்க் ஆகுது. ஃப்ளாஞ்ச் வந்து 25ன்னு இருக்குது, 10ன்னு கொடுக்குறேன். ஓகே, அதுவும் ஒர்க் ஆகுது. டெப்த்து 250 இருக்குது, அதை வந்து 500 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. வெப் திக்னஸ் 25லேருந்து 10ன்னு கொடுக்குறேன். ஓகே, அதுவும் பக்கா ஒர்க் ஆகுது. அடுத்த ரேடியஸ் 50 கொடுத்தேன். ஓகே, அதுவும் ஒர்க் ஆகுது. ஓகே, பிளாக் வந்து இப்போ நமக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது. நம்ம கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கரெக்டாக அதில் அசைன் ஆகி கரெக்டாக ரியாக்ட் ஆகுது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து
கிரிப்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு கிரிப்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் ஒரு இதுக்குமே காட்டல, பழசில் உள்ளதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஸோ கிரிப்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்தது பண்ண போகிறது தான் வந்து நம்ம டைனமிக் பிளாக்குன்னு ப்ராப்பர்ட்டிஸை அசைன் பண்ணுற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பிளாக் டேபிள் நம்பர் ஆஃப் கிரிப்ஸ் 1. ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி என்னென்ன உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரேன். அண்ட் நம்ம ஐ செக்ஷனுக்கான செக்ஷன் நேம்னு வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், கேப் விடக்கூடாது. ஓகே, செக்ஷன் நேம்னு வச்சுக்கிறேன். ஸோ நேம் வச்சுட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் நம்மளோட அசைன் பண்ணியிருக்க டைமென்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நேம் வந்து என்ன கொடுக்கலாம், ஓகே செக்ஷன் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதோட டெப்த் வந்து 300ன்னு கொடுக்குறேன். அதோட பெர்த் 150, ஃப்ளாஞ்சோட திக்னஸ் 30, வெப்போட திக்னஸ் 50, ரேடியஸ் 25. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை செக்ஷன் வேணுமோ அத்தனை செக்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு 2 or 3 க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றக்காக வந்து கொஞ்சம் நல்லா விசிபிளாக இருக்கிற அளவுக்கு நல்லா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் செக்ஷன் 3க்கு என்ன கொடுக்கலாம், ஒரு 800. ஓகே, 450, ஃப்ளாஞ்ச் திக்னஸ் 50 mm, வெப் திக்னஸ் 50 mm, ஸோ ரூட் ரேடியஸ் 50. இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் அதில் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ண அந்த பாயிண்ட் வந்து ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகுது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ செக்ஷன் 1 கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே அசைன் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதோட பெர்த் வந்து நம்ம 150 கொடுத்துருக்கோமா, ஸோ 150. அண்ட் அதோட டெப்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், 300. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பக்காவாக அப்டேட்டாக இருக்குது. 150, 30, 25. ஸோ நம்ம உள்ளே என்ன வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூக்கு வந்து அசைன் ஆகிருக்குது. லெஃப்ட்டில் அந்த டேபிளையும் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். 30, 30, 300, 300. ஸோ 15க்கு வந்து 15 அண்ட் 25க்கு 25 கரெக்டாக பக்காவாக அப்டேட் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் செக்ஷன் 1 வச்சுட்டு காப்பி பண்ணுறேன். அதே காலத்தை அதே பிளாக்கில் செக்ஷன் 2 செலக்ட் பண்ணால் அதோட டைமென்ஷன்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு வேரி ஆகும். நம்ம உள்ளே என்ன டைமென்ஷன் ப்ரிஃபர் பண்ணோம், உள்ளே என்ன டைமென்ஷன் என்ட்ரி பண்ணுறோமோ அந்த டைமென்ஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ 250 அண்ட் 40, ஸோ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனை செக்ஷன்ஸ் வேணுமோ அத்தனை செக்ஷன்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா போதும். ஒரே பிளாக்கை வந்து நீங்கள் n டைம்ஸ் எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வித் அன்ஈவன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரே பிளாக்கை வந்து நீங்கள் 100 டைம் கூட வேறு நேமில் சைஸை மட்டும் ஜஸ்ட் பிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஐ செக்ஷன் மட்டும் இல்லை, நீங்கள் க்ரியேட் பண்ணுற எந்த செக்ஷனாக இருந்தாலும் மெக்கானிக்கல் டூல்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லை மெக்கானிக்கல் பிளாக்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த சைஸஸ் வந்து நீங்கள் அதில் எடிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறையா டைம் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஒரே பிளாக்கில் நீங்கள் மறுபடியும் ரீஒர்க் பண்ணாமல் ஒரே ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி நீங்கள் டைனமிக்காக வச்சுட்டு அதில் டேபிள்ஸ் மூலமாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அந்த எலமெண்ட்டை வந்து எந்த சைஸுக்கு மாறினாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு சீக்கிரமாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, வேறு எதுவும் டுட்டோரியல் ஸ்டடி பண்ணாலும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்டு ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் வீடியோஸ் அண்டு ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.